இந்த நாட்களில் மாம்ச பிரகாரமாக துக்கம் இருப்பதை யாரும் அதை மறுக்கவோ மறைக்கவோ முடியாத நிலையில்தான் ஒரு இழப்பு, ஒரு ஆத்மாக்களை விட்டு கடந்து போகும் பொழுது நாங்கள் அதை கலக்கிக் கொள்கிறோம். மறுபக்கமாக கடந்த காலத்திலே பணியாற்றிய முதல் செல்வன் சொல்வார், கருப்பு கொடி கட்ட வேண்டாம், வெள்ளக்கொடி கட்ட. என்னுடைய மனைவியை நான் ஏற்றுக்கொள்வதற்கு என்று தந்தையார் 1975 ஆண்டு மார்கழி மாதம் 26ஆம் தேதி என்னை கூட்டிக் கொண்டு வந்து என்னுடைய மனைவியின் தந்தை அவளையும் கூட்டிக் கொண்டு வந்து ஒரு பக்கம் நிறுத்தினார். அந்த நேரத்தில் போதகர் சேவரட்னம் அவர்கள் எங்களுக்கு சொன்ன வார்த்தை என்னவென்றால், வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், வறுமையிலும் செல்வத்திலும், நோயிலும் சுகத்திலும் நீங்கள் ஒருவர் எந்த கஷ்டம் வந்தாலும் விட்டு பிரியக்கூடாது என்று எனக்கு அந்த இடத்திலே வைத்து எனக்கும் என் மனைவிக்கும் அறிவுறுத்தினார், எச்சரித்தார், ஆசீர்வதித்தார். அந்த நாளிலிருந்து நாங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் எங்களுக்கு வந்ததுதான். உங்களுக்கு தெரியும், அடுப்பிலே ஒரு மூடியை வைத்து தண்ணியை வைத்து அதுக்கு மூடியை போட்டு நாங்கள் சூடு காட்டினால் அது சூடு வரும் பொழுது இன்று அந்த மூடியை மேலே எழுப்பி அடிக்கிறோம். அதே போல இதையெல்லாம் எனக்கும் வந்தது, அவருக்கும் வந்தது. இதை கண்ட இயேசுவார்தான் ட்ரெயினை கண்டுபிடித்தான். இதே விதமாக தான் எங்கள் வாழ்க்கையிலே அவருக்கும் எனக்கும் பல இக்கட்டுகள் துன்பங்கள் வந்தாலும், சில நேரங்களில் பிரிவினை ஏற்பட்டாலும் கூட சமாதானவாதிகள் மத்தியிலே வந்து சமாதானத்தை எங்களுக்கு ஊற்றினபடியால் எங்களுடைய வாழ்க்கையை இந்நாள் வரை ஓடக்கூடியதாக இருக்கு. ஒரு தடவை என்னுடைய மனைவியார் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருந்தார். அவர் இங்கு பேசுறான். அப்பொழுது செல்வன் போதகர் செல்வன் கேட்டார், பரிசுத்த ஆவியாலே எப்படி கல்யாணம் முடிக்காமல் ஒரு ஸ்திரிக்கு பிள்ளை வளர்க்க முடியும் என்று ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்டடி. எப்படி பதவித்தார் என்றால், நீ போக பைபிளை படிக்க எல்லாம் பண்ணலாம், ஒரே முறையை சொல்லி முடியும். அப்படியான கேள்வி கடையோட தான் என்னை கல்யாணம் முடியும். அவர் ஊழியர்களை செய்வதில், தேவ ஊழியம் செய்வதில் மிகவும் பயமில்லாமல் யார் மத்தியும் போய் தேவ பணியை செய்வதற்கு அவர் பயப்படாமல் தேவ பணியை செய்து வந்தார். என்னோட அதிகமாக ஆஸ்பத்திரி ஊழியர், யாழ்ப்பாண சபையில் இல்லை கொண்டிருக்கும் ஆஸ்பத்திரி ஊழியர்கள், தெரு ஊழியர்கள், வீட்டு ஊழியர்கள் எல்லாம் சமைக்கிறார். ஒரு தடவை எனக்கு ஒரு மைனர் ஆபரேஷன் வந்தது 1978ஆம் ஆண்டு. அதை சொல்லுவார் ஃபிஷ்ஷூலான்னு சொல்லுவார். அதை எனக்கு தமிழாக்கம் செய்ய முடியாது. அந்த ஆபரேஷன் செய்ய என்னை வைத்தியர்கள் என்னை செக்யூரில் வளர்த்து கொண்டு தள்ளி கொண்டு போகிறார்கள். உள்ளுக்குள்ளே 2 வாசல்கள் 3 வாசல் போய்விட்டோம். நான் பார்க்கிறேன், மனைவியை பொறுத்த நீ
அப்பொழுதுதான் என்னுடைய அன்பை நான் புரிந்து கொண்டேன். 2 வருடங்கள் 26 கல்யாணம் திருமணமான 78 எனக்கு நடந்த சம்பவத்திலே யாரும் போக முடியாத வரைக்கும் வரக்கூடியதாக அவர் மனதிலே அவர் நிலம் கொண்டு வந்துவிட்டார். அப்பொழுது டாக்டர் சொன்னார், ஆமா தங்கச்சி, இது நீங்க வர முடியாது, வெளியில இருந்து வருங்கள், கணவனுக்கு சுதந்திரமாக என்ன நடக்கும் என்பதை ஆர்வம் சொல்றாரு. வரலாற்றிலே இதுதான் முதல் தடவை பிரேசல் வார்டுகளின் வாய்ப்பு என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார். இப்படியாக எவ்வளவோ துன்பங்கள் மத்தியில் எனது மகனை இந்த பாடசாலை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிடித்துக் கொண்டு போய்விட்டார். அந்த மகனை தேடும் பணியிலே தனியே இருந்து நான் கண்டால் இருந்து தனியே இருந்து தன்னுடைய நேரங்களை எல்லாம் தன்னுடைய மகனுக்கு மாத்திரமல்ல மற்ற பிள்ளைகளும் விடுதலையாக என்று அவர்கள் தெருக்களாக என்று குரல் கொடுத்து அவர் அந்த குரல் கொடுக்கும் குழுக்களுக்கு தலைமையாகி வழிநடத்தினார். அவ்வளவு தூரம் நான் பின்பு அறிந்து கொண்டிருக்காது.